காவியாவையும் அவ என் மேல காட்டுற அன்பையும் பார்த்தாவே எனக்கு எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரியுது. காவியா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரியுது. ஆனா அது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அதுதான் எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. உதயா, செலியன், உதயா, நீங்க இந்த நேரத்துல காவியா ரூம்ல என்ன பண்றீங்க? இல்ல செலியன், அது நான் தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வந்தேன். காவியா ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுச்சு. வந்து பார்த்தா காவியா தான் தூக்கத்துல கத்திக்கிட்டு இருந்தா. அதனாலதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாளா தூக்கத்துல? செலியன், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னா? கில்ல உதயா, காவியா இப்படிதான் அடிக்கடி தூக்கத்திலேருந்து எழுந்து பயந்து கத்துவா. சம்டைம்ஸ் தூக்கத்திலே கத்துவா. அதனால மேக்சிமம் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் தூங்க வைப்பனே. பட் கொஞ்ச நாளா அவன் நார்மலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாளா அவ தூக்கத்துல பயந்து கத்துறதும் இல்லை. அதனால இன்ஜெக்ஷன் போடாம விட்டுருந்தனா. மறுபடியும் நீங்க அவ பயத்துல கத்துனான்னு சொன்னோன்னே அதான் யோசிச்சேன். செலியன் என்ன சொல்றாரு? அப்போ காவியா அடிக்கடி தூக்கத்துல இப்படிதான் பயந்து போய் கத்துவாளா? ஆனா இவ இந்த அளவுக்கு பயந்து போய் கத்துற அளவுக்கு அப்படி காவியாவுக்கு என்ன நடந்திருக்கும்? உதயா, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல செலியன், அது காவியா அடிக்கடி இப்படிதான் தூங்கிட்டு இருக்கும்போது கத்துவான்னு சொன்னீங்க. ஆனா அவ இந்த மாதிரி பயந்து கத்துற அளவுக்கு அப்படி காவியாக்கு என்னாச்சு செலியன்? செலியன், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல உதயா, கமிஷனர் சார் தான் உங்களை பாடி கார்டா இங்க அனுப்பி வச்சாரு. காவியாவை பத்தி சொல்லாமல அனுப்பி வச்சாரு. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். கிளிலு, இதுக்கு மேல காவியாவை பத்தி கேட்டனா செலியனுக்கு மேல சந்தேகம் வந்துடும். வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம். உதயா, ஆமா செலியன், அது காவியாவை பத்தி கமிஷனர் சார் சொல்லிதான் அனுப்புனாரு. ஆனா நான் செக்யூரிட்டி விங்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஃபுல்லா இந்த கேஸ் பத்தி தெரியாது. அவர் ஜஸ்ட் மேலோட்டமா தான் சொன்னாரு. அதான் கேட்டேன். மற்றபடி ஒன்னும் இல்லை செலியன். ஓ, அப்போ உங்களுக்கு காவியாவை பத்தி ஃபுல்லா எதுவும் தெரியாது அப்படிதானே? ஆமா செலியன், எனக்கு ஃபுல்லா எதுவும் தெரியாது. உதயா, ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க? அது நீங்க தான் சொன்னீங்களே செக்யூரிட்டி விங்லேருந்து வந்திருக்கேன்னு. அதனால கூட கமிஷனர் சார் உங்ககிட்ட காவியாவை பத்தி ஃபுல்லா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட காவியாவை பத்தி ஃபுல்லா சொல்றேன் உதயா. பட் இப்போதைக்கு இல்லை. எப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே செலியன், சரி ஓகே உதயா. காவியா நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல இங்க நின்னோன்னா அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ கிளம்பலாமா? ஓகே செலியன், வாங்க போலாம். இந்த ஜென்மத்துல தூரிக்கும் அந்த பக்கத்து வீட்டு பையன் செலியனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதோட பகதான். அந்த பகை என்னைக்கும் முடியவும் முடியாது. என்னடி இப்படி சொல்றாவோ? ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு அரச பரசல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பிறகு என்ன, ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இத்தனை வருஷம் பகையை முடிச்சுக்க வேண்டியதானே? அதோட இம்புட்டு வருஷமா நீங்க எந்த அளவுக்கு வீரா போட இருந்தீங்களோ அதே வீரா போட தான் அந்த செலியன் பையனும் இருந்தா. ஆனா அவனே இறங்கி வந்து உங்க வீட்டுக்கு தூரியா பொண்ணு கேட்க வந்தானாமே. பிறகு என்னடி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? ஏண்டி, அவன்கிட்ட சொத்து சோகம் பத்தாததுக்கு அவன் ஒரு டாக்டர் வேற, அதுவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டர் வேற. அப்ப கை நிறைய மாசம் சம்பாதிப்பான். அப்படி இருக்கும்போது பிறகு என்ன, கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? போது பஞ்சி, வாய் மூடு. அவனுக்கு சொத்து சோகம் என்ன இருந்தா எங்களுக்கு என்ன வந்திருக்கு? எங்களுக்கு எங்க கௌரவம் தான் முக்கியம். அந்த கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு நாங்க அந்த பையனுக்கு எப்பவுமே எங்க தூரியா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன், என் புள்ள சுந்தரமும் ஒத்துக்க மாட்டான். என்னமோ போறாக்கு எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். தோணும். ஆனா இதெல்லாம் எப்பவுமே நடக்காது. இத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, சரியா? ஜாங்கிரி, யாரு முன்ன பின்ன இந்த பக்கம் பார்த்ததே இல்ல. பார்த்ததுக்கு ஜாங்கிரின்னு வேற கூப்பிடுறான். யார் அந்த ஜாங்கிரி? ஜாங்கிரி சாட்டி ராக்கு, உன்னை பார்த்து தாண்டி ஜாங்கிரின்னு ஏதோ ஒரு பையன் வந்து கூப்பிடுது. என்னன்னு கேளு. என்னது ஜாங்கிரியா? எந்த எடுபட்ட பையன் என்ன ஜாங்கிரின்னு கூப்பிடுறது? சரி நீயா? நீங்க என்ன பண்ற? சரி உன்கிட்ட எப்படி தடவை சொல்றது? என்ன ஜாங்கிரி கூப்பிடாதேனா? ஜாங்கிரி, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, என்னால உன்னை மறக்க முடியல ஜாங்கிரி, மறக்க முடியல.
என்னது? இவள மறக்க முடியலையா? அதுவும் கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசுறான். எதுவுமே புரியலையே. ஐயோ இந்த எடுபட்ட பையன் இன்னும் அதெல்லாம் மறக்கல போல இருக்குது. ஐயோ பஞ்சு வேற இங்க இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இவன் இங்க இருந்தா அம்படுதான் என் மானத்தை வாங்கி போடுவான். சலே யாரு நீ? யார் நீ? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. முத கிளம்பு. என்ன ஜாங்கிரி, என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? அப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டியா ஜாங்கிரி? மறந்துட்டியா? ஆனா என்னால ஒண்ணு மறக்க முடியல ஜாங்கிரி, மறக்க முடியல. இப்போன்னு இல்ல, எப்பவுமே என்னால ஒண்ணு மறக்க முடியாது ஜாங்கிரி. ஐயோ இந்த எடுபட்ட பையன் போய் தொலைய மாட்டான் போல இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை ஜாங்கிரி 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 வேற கூப்பிட்டு இருக்கானே. ஆனா எடுபட்ட பையல முத கிளம்புறா இங்க இருந்து. யாரு நீ? அத தெரியல சொல்லிட்டா பரவ என்ன? ஏ பஞ்சு இவன் யாருன்னு எனக்கு தெரியல. இவனை முன்ன பின்ன இந்த ஊருக்குள்ள நம்ம பார்த்தது இல்ல. பரவ என்னடி அமைதியா இருக்கா? இவனை முத கிளம்ப சொல்லு. ஆமா ராக்கு சரியா சொன்ன. இவனை முன்ன பின்ன இங்க நான் பார்த்ததே இல்ல. எப்பா தம்பி நீ வேற யாரோ நினைச்சிட்டு வந்து ராக்கு கிட்ட பேசிட்டு இருக்கா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னலே அத சொல்றோம்ல. இப்ப கிளம்பறியா இல்ல யாரையாச்சும் கூப்பிடட்டுமா? ஜாங்கிரி நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கல ஜாங்கிரி, நினைக்கல. இங்க பாரு ஜாங்கிரி, மறுபடியும் சொல்றேன், நீ வேணும்னா என்ன மறந்துருக்கலாம். ஆனா நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் ஜாங்கிரி, எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் வரேன் ஜாங்கிரி. ஐ மிஸ் யூ. அப்பா போய்ட்டானா? வந்துட்டான் மறுபடியும் ஜாங்கிரி பூங்கிரின்னு. சாத்தி ராக்கு எனக்கு புரியவே இல்லடி. அவன் எதுக்கு உன்ன வார்த்தைக்கு வார்த்தை ஜாங்கிரி ஜாங்கிரின்னு சொல்றான்? பரவே நீ வேணும்னா என்ன மறந்துருக்கலாம், நான் உன்னை என்ன மறக்கல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி இவன் உனக்கு உண்மையாவே தெரியாதா? ஐயோ இவ வேற ஆராய ஆரம்பிச்சிட்டாலே. ஐயோ இவளுக்கு மட்டும் நடந்த உண்மையா தெரிஞ்சது அம்புதான் என் மான மரவாத எல்லாம் போயிடுமாக்கும். இவளை முதல்ல சமாளிக்கணும். ஐயா பஞ்சு என்ன பேசிட்டு இருக்கனியா? முன்ன பின்ன இந்த பையல ஊருக்குள்ள பார்த்ததே இல்ல. பரவு எனக்கு எப்படி அவனை தெரியும்? எனக்கு என்னமோ இவன் வேற யாரோ நினைச்சிட்டு தான் என்கிட்ட வந்து பேசியிருக்கான். இப்ப அது ரொம்ப முக்கியமாக்கும். இங்க பாரு எனக்கு வீட்டுல அம்பிட்டு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். உனக்கு ஏதோ வேலை கிடக்குன்னு சொன்னீங்க, கிளம்புவோம் வா. நீ சொல்றது சரிதான் ராக்கு, சரி வா கிளம்புவோம். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஜாங்கிரி ஜாங்கிரின்னு யார் சொன்னா ராக்கு? ஏடி அது எப்படி எனக்கு தெரியும்? இங்க பாரு பாக்குறதுக்கு அவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான், அதனால கண்டபடி உளறி இருப்பான். இப்ப அது ரொம்ப முக்கியமாக்கும், முதல்ல கிளம்பலாம் வா. நீ சொல்றது சரிதான், அவன் சரியான பைத்தியக்கார பையனா தான் இருப்பான் போல இருக்கு. இல்லனா வயசான கிழவி உன்னை பார்த்து உன்னை என்ன மறக்க முடியல, என் மனசுல நீ தான் இருக்க அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் பாரு. நீ சொல்ற மாதிரி அவன் பைத்தியம் தான் போல இருக்கு. சரி வா கிளம்புவோம். அப்பா எப்படி அந்த பஞ்ச கிழவி நம்ம சொன்னதை நம்பிடுச்சு. ஐயோ இந்த எடுபட்ட பையன் வேற என்ன எதை மறக்காம வந்து மறுபடியும் சாங்கிரி பூந்தி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே ராக்கு இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராது. மறுபடியும் இவன் வந்தாலும் வந்துருவான். முதல்ல ஊட்ட பார்க்க போகணும். யாரா என்னடி பண்ற? செடி காலேஜ் வந்துச்சுடி, இறங்குடி. என்ன அதுக்குள்ள வந்துருச்சா? அடிப்பாவி, அப்போ இவ்வளவு நேரம் நீ பைக்ல தூங்கிட்டு தான் வந்தியா? ஏண்டி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பைக்ல வரும்போது தூங்கிட்டு வராதுன்னு? நீ பாட்டுக்கு தூங்கிட்டு வந்து எங்கேயாச்சும் விழுந்துட்டனா என்னடி பண்ணுவ? அதெல்லாம் விழமாட்டேன். குரு இறங்கணுமா என்ன? வேண்டாரா, நான் இப்பயே பைக்லயே உன்னை கூப்பிட்டு போய் கிளாஸ்ல விட்டுறேன், ஓகேவா? ஹை குரு நிஜமா தான் சொல்றியா? இது நல்ல ஐடியா. ஆமா ஸ்டெப்ஸ்ல ஏறி போணுமே, அப்ப என்ன பண்ணுவ? ஸ்டெப்ஸ்ல அப்படியே சூப்பர்மேன் மாதிரி பைக்ல அப்படியே பறந்துகிட்டே போவேன். ஏய் இது என்னடி கேள்வி? முதல்ல இறங்குடி, இறங்கு. ரொம்ப ஓவரா பண்ணாத, இரு இறங்குறேன். ஐயோ இறங்குடி சீக்கிரம், நான் போய் நோட்ஸ் எல்லாம் வேற ப்ரிப்பேர் பண்ணணும். முதல்ல இறங்கு. ஐயோ சரி இறங்குறேன். சும்மா நொயின்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காத சரியா? சரி இங்க பாரு, இறக்கி விட உடனே கிளாஸ் ரூமுக்கு போற. சும்மா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கயா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அது கீர்த்தி என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அவ கூட சேர்ந்து நான் கிளாஸ் ரூம் போய்க்கிறேன், ஓகேவா? என்னமோ பண்ணு. சரி ஓகே, நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு நான் போய் நோட்ஸ் எடுக்கிறேன். பாய். இப்பெல்லாம் ஆறாவும் குருவும் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி க்ளோஸா இருக்காங்க. பாக்குறதுக்கே பத்திக்கிட்டு வருது. அதுவும் இந்த ஆறா இருக்காளே ரொம்ப ஓவரா தான் குரு கிட்ட க்ளோஸா இருக்கா. விடமாட்டாரா? விட்டவே மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் விட்டவே மாட்டேன். இரு இப்பவே வரேன். என்ன இது? எப்பவுமே எனக்கு முன்னாடி வந்திருப்பா, ஆனா இந்த கீர்த்தே இன்னும் காணல. எவ்வளவு நேரம் தான் இவளுக்காக வெயிட் பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம கிளாஸ் ரூம் போயிடலாமா? ஹே ஆரா, அட நம்ம ஜெனி மேம். ஹாய் ஜெனி மேம், எப்படி இருக்கீங்க? ஹே சென்னடி, பேச்சுல ஒரு நக்கல் தெரியுது. ஜெனி மேம் அப்படியே சொல்றீங்க? நக்கல் தெரியுதா? ஜெனி மேம் நான் நக்கலா தான் பேசுறேனே. வாட்? ஹே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நக்கலா பேசுறேன்னு என்கிட்டே சொல்லுவனே? ஜெனி மேம் இது என்ன கேள்வி? உங்ககிட்ட நக்கலா பேசினா உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். அப்புறம் என்ன வேற ஏதாச்சும் மேம் கிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஆரா ரொம்ப திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் ஒரு ப்ரொஃபஸருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஐயோ ஜெனி மேம், நீங்க ப்ரொஃபஸருங்கிறத ஒரு காலத்துல நான் ஞாபகத்துல வச்சிருந்தேன்னா, ஆனா நீங்க பண்ணின அந்த கேவலமான விஷயத்துக்கு அப்புறம் உங்களை நான் ஒரு ப்ரொஃபஸராவே மதிக்கிறது இல்ல, அதுதான் உண்மை. ஹே என்னடி? ஆமாடி, ஆமா
நான் அப்படி கேவலமான விஷயத்தை தான் பண்ணினேன். ஆனால் எல்லாமே ஏன் குருக்காக பண்ணினேன். அவன் எனக்கு வேணும், அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோ ஜெனி மேம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல. ஐயோ சாரி ஜெனி மேம், நானே உங்ககிட்ட பார்த்து இதை பேசணும்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், சான்ஸ் அமையவே இல்லை, இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஜெனி மேம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனேன்ல, குரு கிட்ட போயிட்டு நீ ஜெனி மேமை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறேன்னு. நான் போய் கேட்டுட்டேன் ஜெனி மேம். என்ன, குரு கிட்ட போய் கேட்டுட்டாளா? இல்லையே, குரு கிட்ட போய் கேட்டிருந்தானா குரு உண்மையை சொல்லியிருந்தா குரு என்கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்டுருக்கணுமே. ஆனால் குரு என்கிட்ட எதுவுமே கேட்கல. அப்படி இருக்கும்போது இவ எப்படி சொல்றானா? கண்டிப்பா இவ குரு கிட்ட போய் கேட்டிருக்க சான்ஸே கிடையாது. இவ சும்மா நம்ம கலாய்க்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கா. ஹே, என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இங்க பாரு, இந்த விளையாடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுதா? சரி மேம், உங்ககிட்ட விளையாண்டு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க என்ன என்னோட முறை பையனா உங்ககிட்ட விளையாடுறதுக்கு? ஐயோ ஜெனி மேம், சத்தியமா சொல்றேன், நான் போய் குரு கிட்ட கேட்டுட்டேன். ஜெனி மேம் நீ லவ் பண்றியான்னு. குரு என்ன தெரியுமா சொன்னா? ஜெனியை நான் லவ் பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்ல இதுக்கு மேலேயும் அவளை நான் லவ் பண்ண மாட்டேன். ஜெனி மேல எனக்கு ஃபீலிங்ஸே வரல, அப்புறம் எப்படி நான் அவளை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான் ஜெனி மேம். வாட்? ஹே, நீ போய் தானே சொல்ற? ஐயோ ஜெனி மேம், நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். உங்களை எப்படி நம்ப வைக்கிறது? குரு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் ஜெனி மேம், நான் சொன்னது எல்லாமே உண்மை. குரு அப்படிதான் என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்ல, நீங்க என்கிட்ட விளையாண்டீங்களா ஒரு கேம், அதையும் நான் குரு கிட்ட சொல்லிட்டேன். குரு எவ்வளவு கொள்ள வெறியில இருந்தான்னு தெரியுமா உங்க மேல? நான் தான் சரி போனா போட்டோம், நம்ம தானே அன்னைக்கு உங்களை நல்லா அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு வந்தோம். மறுபடியும் நீங்க எதுக்காக குரு கையால அடி வாங்கணும் அப்படின்னு தான் குருவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். அதனாலதான் குரு உங்ககிட்ட எதுவுமே வந்து கேட்கல. இப்ப புரியுதா ஜெனி மேம் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு? ஓ, அத்தான் குரு என்கிட்ட வந்து செத்துவும் கேட்கலையா? சின்ன ஜெனி மேம் என்ன யோசிக்கிறீங்க? ஆக்சுவலா நானே உங்ககிட்ட வந்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா மறந்தே போயிட்டேன், அதுக்கான வாய்ப்பும் அமையல. ஆனா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனால அந்த நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வியை இன்னைக்கே நான் கேட்டுடுறேன். செண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? குரு உன்னை லவ் பண்ணாதப்பே என்கிட்ட வந்து குரு நானும் லவ் பண்றோம், டேட்டிங் பண்றோம், எங்க 2 பேருக்குள்ளார இடைஞ்சலா இருக்காத, குருவை விட்டு விலகு, குரு சந்தோஷமா இருக்கணும்னா நீ விலகுனாதான் உண்டு, அப்படி இப்படிலாம் வந்து பேசினியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? கடைசியில பார்த்தா குரு உன்னை லவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ வேணும்னே தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எமோஷனல் டிராமா பண்ணிருக்கேன்னு. சி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே இல்ல? ஆரா, உன் லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, சும்மா வாடி பொடின்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், அப்படி தாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவேன்? ஒரு காலத்துல உன் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா இப்போ உன் மேல 1% கூட மரியாதை இல்ல. மரியாதை இருக்கு, அது நீ வாங்கி வச்சிருக்கல ப்ரொஃபஸருங்கிற பட்டம், அதுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கு. மத்தபடி அந்த ப்ரொஃபஸருங்கிற பேர்ல இருக்க உனக்கு இல்ல, புரிஞ்சதா? என்ன அப்படி பாக்குறீங்க ஜெனி மேம்? இங்க பாரு, இப்ப கூட உன்னை மேம்னு கூப்பிடறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ப்ரொஃபஸர் அப்படிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுத்ததான். மற்றபடி உனக்கெல்லாம் ஒரு மரியாதையும் கிடையாது. அதோட மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ புனிதமான விஷயத்த ஒன்றும் பண்ணல. சி, குரு உன்னை லவ் பண்ணாத போதே கேவலமா என்கிட்ட வந்து குரு என்னை லவ் பண்றான், நானும் அவனும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு வந்து சொன்னியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா இப்படி போய் சொல்றதுக்கு? அப்புறம் ஆனா உன்னை சொல்லி என் மனசு நோகடிப்பே. என்ன சொல்லுவா? அப்பா அம்மா இருந்து வளர்த்துருந்தாங்கன்னா நல்லது கெட்டது சொல்லி வளர்த்துருந்துருப்பாங்க. ஆனா உன்னை வளர்த்தது உங்க அண்ணனும் அக்காவும் தானே, அப்போ வளர்ப்பு இப்படிதானே இருக்கும் அப்படின்னு எத்தனை தடவை என் வளர்ப்பை பத்தி பேசி என்னை நோகடிச்சிருந்திருப்பாங்க. ஏண்டி, இப்ப நான் அதே கேள்வியை உன்னை பார்த்து கேட்கறேன். உன்னை வளர்த்தது உன்னோட அப்பா அம்மா தானே, அப்போ உன் அப்பா அம்மா என்ன உனக்கு இப்படிதான் இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்ணணும், இந்த மாதிரி கேடு கெட்ட விஷயம்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களா? அப்போ உன்னோட வளர்ப்போட லட்சணம் இதுதானா? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன், சித்தோட நிறுத்திக்க, இல்லனா அவ்வளவுதான். இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசாத, சரியா? ஐயோ ஜெனி மேம், நான் பேசுறது பிடிக்கலனா நீங்க மூடிக்கிட்டு போயிருந்திருக்கணும். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், என்ன கூப்பிட்டு பேசுனது நீங்க தானே, அப்ப எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கேளுங்க, சரியா? ஏய், போதும் நிறுத்துறியா? ஆமா, நானே தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். இங்க பாரு,
உங்ககிட்ட அனாவசியமா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை சரியா. சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிட்டு போயிடுறேன். நானும் கொஞ்ச நாளாக பார்க்குறேன் குரு கிட்ட ரொம்ப ஓவராக க்ளோஸாக இருக்கா. முன்னாடியாச்சும் கொஞ்சமாக தான் 2 பேரும் க்ளோஸாக இருந்தீங்க. ஆனால் இப்போலாம் நீ அவன்கிட்ட ரொம்ப ஓவராக க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இங்கே பாரு, குரு வேணும்னா என்ன லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் சரியா. ஆனால் நான் குருவை தான் லவ் பண்ணுறேன். குரு எனக்கு வேணும். சும்மா குரு கிட்ட க்ளோஸாக இருக்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ ஜெனி மேம் என்ன சொல்றீங்க? நான் குரு கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கனா? ஐயோ ஜெனி மேம் எப்படி ஜெனி மேம் எப்படி? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாம் ஜெனி மேம், நான் குரு கிட்ட இப்போலாம் க்ளோஸா இல்லை, ரொம்ப க்ளோஸா. ரொம்பவும் கூட சொல்ல முடியாது, ரொம்ப 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 க்ளோஸா இருக்கேன். போதுமா ஜெனி மேம்? போதுமா? ஹே இங்க பாரு, சும்மா அந்த திமிர்த்தனமா பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், குரு கிட்ட நீ க்ளோஸா இருக்க கூடாது. ஏன்னா குரு எனக்கு மட்டும்தான். நான் அவனை லவ் பண்றேன், புரிஞ்சதா? ஐயோ ஜெனி மேம், உங்களுக்கு தான் ஒரு விஷயம் புரியல. நீங்க மட்டும் தான் குருவை லவ் பண்றேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க. ஆனா குரு உங்களை லவ் பண்ணலையே. அதுக்கு நான் என்ன ஜெனிமா பண்ண முடியும்? குருவும் ஒருவேளை உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானா அவன்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் க்ளோஸாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் அவன் தான் உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானே. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் முகத்தை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. அவன் மேலே எப்போவுமே எனக்கு லவ் வரவும் வராதுன்னு சொல்லிட்டானே. அதுக்கப்புறம் நான் எதுக்கு மேம் உங்களை பற்றி யோசிக்கணும்? நீங்களே சொல்லுங்க. ஜெனி மேம் நல்லா கேட்டுக்கோங்க, குரு கிட்ட நான் இப்படிதான் க்ளோஸா இருப்பேன். இப்படி இல்லை, இதை விடவும் க்ளோஸா இருப்பேன். அதை கேட்கறதுக்கு செவ்வளுக்கும் இங்க எந்த ரைட்ஸும் கிடையாது சரியா. ஜெனி மேம் இப்போ உங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் போட்டுமா? ஏன்னா உங்க முகத்தை ரொம்ப நேரம் என்னால் பார்க்க முடியல, அப்படி இரிட்டேட் ஆகுது. ஸோ நான் கிளம்புறேன். ஹேய் லில்லிடி, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் எங்கேது போ. சப்பா ஜெனி மேம் இங்க பாருங்க, நானும் ஓரளவுக்கு தான் ஜெனி மேம் பொறுமையாக உங்ககிட்ட பேசுவேன். அங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஜெனி மேம்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு விட்டனே ரைடு எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி தான் ஆராவோட பிஹேவியர் இருக்கும். அதனால என்ன கேட்கணுமோ சீக்கிரம் கேளுங்க சரியா. திமிருடி திமிரு, அட்டக்கிற எல்லாத்தையும். ஹேய் இங்க பாரு, சும்மா சுத்தி வளைச்சு பேசலாம், இதுல எதுவுமே இல்ல. டைரக்டாவே கேக்குறேன், குருவனி லவ் பண்றியா? என்ன யோசிக்கிற? உன்கிட்ட தான் கேக்குறேன், குருவனி லவ் பண்றியா? ஆமா, நான் குருவை லவ் பண்றேன், போதுமா? வாட்? ஹே இங்க பாரு, சும்மா என்ன டென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, குருவனி லவ் பண்றியா இல்லையா? இல்ல எனக்கு புரியல. என்ன உங்களை மாதிரி கேவலமான பிறவி நினைச்சிட்டீங்களா? குரு உங்களை லவ் பண்ணாதப்பே குரு என்ன லவ் பண்றான்னு பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுங்களே. அதே மாதிரி நானும் பொய் சொல்வேன்னு நினைச்சீங்களோ? இங்க பாருங்க, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஆமா, நான் குருவை லவ் பண்றேன் தான், போதுமா? என்ன சொல்ற நீ? குருவனி லவ் பண்றியா? ஐயோ ஜெனி மேம், உங்களுக்கு காது கீது அவுட் ஆயிட்டா என்ன? ஆமா, நான் குருவை லவ் பண்றேன். என் மனசு ஃபுல்லா என் குரு மட்டும்தான் இருக்கான், போதுமா? வாட்? லவ் பண்றியா? ஆமா ஜெனி மேம், ஆக்சுவலா குருவை நான் லவ் பண்றேன்னு எனக்கே தெரியல. அதை தெரிய வச்சது யாரு தெரியுமா? நீங்க தான். என்ன நானா? ஆமா ஜெனி மேம், நீங்களே தான். ஆக்சுவலா நானும் குருவும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் தான். ஆனா சத்தியமா சொல்றேன், குரு மேல எனக்கு லவ்ங்கிற ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது. அது எப்ப தெரியுமா வந்துச்சு? நீங்க என்கிட்ட வந்து நானும் குருவும் லவ் பண்றோம், நீங்க 2 பேருக்கு இடையில இடைஞ்சலா இருக்க, நீ குருவை விட்டு விலகினாதான் குரு என்ன லவ் பண்ணுவான், அப்பதான் குரு சந்தோஷமா இருப்பான், அப்படி இப்படின்னு கதையா அளந்து விட்டீங்கல்ல. அந்த கதையில நான் உண்மைன்னு நம்பி குருவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுறேனா, அப்பதான் எனக்கு குரு மேல உள்ள ஃபீலிங்ஸே புரிஞ்சது. இதுக்கு என்னடா குருவை விட்டு நம்மளால விலக முடியல, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. குரு என் மனசுல இருக்கான், அவனை விட்டு இப்போன்னு இல்ல எப்பவுமே என்னால விலக முடியாது. அப்பதான் இந்த புத்திக்கு உரைச்சது நான் குருவை லவ் பண்ற விஷயமே. இப்ப சொல்லுங்க, நான் குருவை லவ் பண்றது தானே, அதுக்கு காரணம் நீங்க தானே ஜெனி மேம். அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ சோ மச். ஹே இங்க பாரு, குருவை வேணும்னா நீ லவ் பண்ணலாம், ஆனா குரு உனக்கு கண்டிப்பா கிடைக்க மாட்டான். என் குரு எனக்கு மட்டும்தான்.
ஐயோ சென்டி மேம், உங்ககிட்ட நான் உங்களை மாதிரி கேவலமாலாம் வந்து போய் சொல்ல மாட்டேன். குருவும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம். இப்போவும் சொல்கிறேன், குருவை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் குரு என்ன லவ் பண்ணுறானா இல்லையான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே குரு எனக்கு மட்டும்தான். அந்த குரு உங்களை இப்போன்னு இல்லை எப்போவுமே லவ் பண்ணவே மாட்டான். இது மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும். அப்புறம் என்ன சொன்னீங்க? என் குரு எனக்கு மட்டும்தான், அவனை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. ஜெனி மேம், அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். என் குரு எனக்கு மட்டும்தான், அவனை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அதுவும் முக்கியமா உங்களை மாதிரி கேடு கேட்ட ஒருத்தவளுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஜெனி மேம், என்னாச்சு அப்படியே ஃப்ரீஸ் மோட்ல நிக்கிறீங்க? சரி ஓகே, நீங்க எப்படி நில்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் போறேன். அப்புறம் ஜெனி மேம், உங்க டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேணும்னா ஒரு தடவை சொல்றேன், குருவை நான் லவ் பண்றேன், என் மனசுல குரு தான் இருக்கான். ஓகேவா ஜெனி மேம்? சரி ஓகே, நான் கிளம்புறேன், பாய். போச்சு எல்லாமே போச்சு. எது நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இந்த ஆரா குருவை லவ் பண்றாளா? ஐயோ, இது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுவே நடந்துருச்சு. இல்லை ஜெனி, இல்லை, இதுக்கு மேலேயும் நீ சும்மா இருந்தனா குரு உனக்கு கிடைக்க மாட்டான். ஆரா மட்டும் குரு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். கண்டிப்பாக குரு யோசிக்காம ஆராவுக்கு ஓகே சொல்லிடுவான். விடக்கூடாது ஜெனி, விடக்கூடாது. நீ போட்டு வச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. முதல்ல டாடி ஊர்லேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் சிறுக்கு. ஆரா எவ்வளோ திமிர் இருந்திருந்தா என்கிட்டே சொல்லிட்டு போவாங்க குரு எனக்கு கிடைக்க மாட்டான்னு. குரு எனக்கு கிடைப்பான். அதுவும் உன் கண்ணு முன்னாடியே குரு எனக்கு கிடைக்க நான் வைப்பேன். அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாகணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதெல்லாம் நடக்கும். கூடிய சீக்கிரம் நடத்தும்.